வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இண்டக்டிவ் பயாஸ். இப்போ ஒரு மிஷின் லேர்னிங் அல்காரிதம் இருக்குது. நம்ம ஒரு குறிப்பிட்ட டேட்டா, ஒரு புது டேட்டா வந்துச்சுன்னா அதனால் என்ன பண்ண முடியும்னா ஒரு கரெக்டான அவுட்புட்டை கண்டுபிடிக்க முடியணும். அப்படி முடிஞ்சதுன்னா அது இண்டக்டிவ் பயாஸ்ன்னு சொல்லுவோம். Inductive bias is what helps a machine learning algorithm guess the correct output for the new data. இப்போ ஒரு டேட்டா செட் இருக்குது, 100 டேட்டா செட் இருக்குது, அதுக்குள்ளே எக்ஸ்ட்ரா ஒரு 5 டேட்டா செட் கொடுக்குறேன். அது கொடுத்த உடனே அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அவுட்புட் அதால் கொடுக்க முடிஞ்சதுன்னா அது இண்டக்டிவ் பயாஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான் இந்த இண்டக்டிவ் பயாஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் இருக்கிற பெஸ்ட் அல்காரிதம் கேண்டிடேட் எலிமினேஷன் அல்காரிதம். The candidate elimination algorithm is a way for a machine to learn rules from examples by eliminating wrong guesses. ஸோ முதல்ல ஒரு எக்ஸாம்பிள்ஸ், ஒரு 10 எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கோம். அதில் எதெல்லாம் தவறாக இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத வச்சுக்கிட்டு லேர்ன் பண்ணும். அதுதான் கேண்டிடேட் எலிமினேஷன் அல்காரிதம். இதில் இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ஜாய் ஸ்போர்ட் எக்ஸாம்பிள். ஸோ இங்கே 1 2 3 நம்பர்ஸ்: ஸ்கை, சன்னி, க்ளவுடி, ரெய்னி, ஹேர் டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, விண்டு, வாட்டர், ஃபோர்காஸ்ட், என்ஜாய் ஸ்போர்ட் இதெல்லாமே கொடுத்துட்டாங்க, டேட்டா செட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா வாட் த கேண்டிடேட் எலிமினேஷன் அல்காரிதம் டஸ். ஃபஸ்ட்டு 2 எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். 2 எக்ஸாம்பிளில் ஸ்கை சன்னியாக இருந்தாலும் சரி, க்ளவுடியாக இருந்தாலும் சரி, சூரிய வெளிச்சமாக இருந்தாலும் அப்படி இல்லை நார்மல் க்ளவுட்ஸ் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்போர்ட்ஸ் விளையாடலாம். எஸ். ஸோ கம்ப்யூட்டர் சொல்லும் எஸ்ன்னு. ரெய்னியாக இருந்தால் என்ன பண்ணும், அதுக்கு தெரியாது இல்லை. ஆனால் மற்ற டேட்டா செட்லாம் பாருங்கள் சேமாக தான் இருக்கும், எல்லாமே ஒரே சேமாக தான் இருக்கும். அப்போ எதை வச்சு தான் சொல்ல முடியும், இது இந்த ஸ்கையை வச்சு தான் சொல்ல முடியும். ஸோ சன்னி க்ளவுடியாக இருந்தால் விளையாடலாம், ஆனால் ரெய்னியாக இருந்தால் விளையாடக்கூடாதுன்னு இங்கே டேட்டா செட் வந்திருக்கு. இது எப்படி அப்சர்வ் பண்ணுது? ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே சேமாக இருக்குது. ஸோ இதை வச்சு நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ இதை வச்சு தான் நம்ம கிளாஸிஃபை பண்ண முடியும்னு அந்த லேர்னிங் அல்காரிதம் அதுக்கு தெரியணும். ஸோ ஸ்டார்ட் வித் ஃபஸ்ட்டு 2 எக்ஸாம்பிள், போத் ஆர் எஸ். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒன்லி ஸ்கை சேஞ்சஸ், அதாவது சன்னி க்ளவுடி, எவ்ரி திங் ஹெல்ஸ் இஸ் த சேம், மற்றது எல்லாமே சேமாக தானே இருக்குது. ஸோ இட் ஜென்ரலைசஸ் ஸ்கை. அப்போ ஸ்கையை தான் ஜென்ரலைசேஷன் கொண்டு போகும், இதை வச்சு தான் பிரிக்கும். using a question mark to say any value is okay. ஸோ சன்னி க்ளவுடியாக இருந்தால் இங்கே எஸ் இருக்குது, எஸ்ன்னு வருது. ரெய்னியாக இருந்துச்சுன்னா நோன்னு வருது. ஸோ இதை வச்சு தான் ஜென்ரலைசேஷன் வச்சு பிரிக்குது, மற்ற டேட்டாஸ் எல்லாமே சேமாக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம இண்டக்டிவ் பயாஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் சில டைம் இந்த அல்காரிதம் ஃபெயில் ஆகிடும். ஓகேங்களா? திஸ் ஷோ த லிமிட் ஆஃப் இட்ஸ் இண்டக்டிவ் பயாஸ். ஸோ சில டைம் அந்த லேர்னிங் அல்காரிதமுக்கு ரெய்னியாக இருந்தால் அது எஸ் போடணுமோ நோ போடணுமோன்னு தெரியாது இல்லையா. ஸோ அந்த டைம் லேர்னிங் அல்காரிதம் ரொம்ப வீக்காக இருந்துச்சுன்னா ராங்காக போகலாம் இந்த இண்டக்டிவ் பயாஸ். சரி, இண்டக்டிவ் பயாஸோடைய ஃபண்டமெண்டல்ஸ்லாம் பார்க்கலாம். இஃப் எ லேர்னர் டஸ் நாட் அஸ்யூம் எனிதிங் இன் அட்வான்ஸ் இட் கேனாட் கிளாஸிஃபை நியூ எக்ஸாம்பிள்ஸ். ஏதாவது புது டேட்டா கொடுத்தா அதில் கிளாஸிஃபை பண்ண முடியணும், அப்படி முடியலனா வேஸ்ட்டு தான். இண்டக்டிவ் லீப். The learner uses past data and assumptions to make guesses on new unseen data. இப்போது நிறைய சாட் ஜிபிடி என்ன பண்ணணும்னா பழைய டேட்டாஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அப்சர்வ் பண்ணி புது டேட்டாவை நம்மளுக்கு என்ன பண்ணணும், கிளாஸிஃபை பண்ணி கொடுக்கும். அப்போது ஒரு இண்டக்டிவ் லீப்னு என்னதுன்னா பாஸ்ட் டேட்டாவை பயன்படுத்தி அதுலேருந்து ஒரு அசம்ஷன்ஸை லேர்ன் பண்ணி ஸோ புது புது கெஸ்ஸஸை கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா தான் அது இண்டக்டிவ் லீப்னு சொல்ல முடியும். These guesses are based on inductive bias. In candidate elimination algorithm, the assumption is the correct rule, is the conjunctive, அது conjunction சொல்லலாம், conjunctive சொல்லலாம், and rule of attribute values. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். The algorithm works only if the target concept is inside the hypothesis space. அதாவது நம்ம ஒரு கருத்து கணிப்பு ஸ்பேஸ் வச்சுருப்போம், டேட்டா செட், அதுக்குள்ளே நம்ம டார்கெட் பண்ணுற வேல்யூ இருந்தால் தான் நம்மளுக்கு அவுட்புட்டு ஜென்ரேட் பண்ண முடியும். ஒரு குறிப்பிட்ட வேல்யூ, ஒரு 80% 70%. அப்படி இல்லைன்னா மொத்தமாக ஆகிடும், எலிமினேட் ஆகிடும். ஸோ ட்ரைனிங் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் கரெக்ட். ஸோ நம்ம ட்ரெயின் பண்ணுற எக்ஸாம்பிள்ஸ்குள்ளவே அதோடைய அவுட்புட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு காமிச்சிடும். அப்படி இல்லைன்னா அந்த ரீஜனை விட்டுட்டு மற்ற ரீஜனுக்கு போய் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த போர்டிலே நிறைய டேட்டா செட் இருக்குன்னா இப்போ எனக்கு இந்த இடத்துல தான் அவுட்புட் இருக்குன்னா நான் இங்கே செக் பண்ணுவேன், இங்கே செக் பண்ணும், அப்புறம் இங்கே செக் பண்ணும். இங்கே செக் பண்ணும்போது இதுக்குள்ளே தான் அவுட்புட் இருக்குன்னா அதை வச்சு என்ன பண்ணால் லேர்ன் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டை கொண்டு வந்துடும்.
நெக்ஸ்ட் bias trade off, அதாவது prediction error comes from two main sources. bias trade offனா நம்ம லேர்ன் பண்ணும்போது ஒரு எரர் வரும், ப்ரெடிக்ஷன்ஸ் தப்பாக இருக்கும். அது எதனால் வருது? பயஸ்னால் வரும், வேரியன்ஸ்னால் வரும். இந்த பயஸ்னால் என்னதுன்னா மாடல் வந்து தப்பான அசம்ஷன்ஸ் எடுத்துச்சுன்னா அப்போ வர எரர் தான் பயஸ்ன்னு சொல்லுவோம். வேரியஸ்னால் என்னதுன்னா எரர் ஃப்ரம் டூ மச் சென்சிட்டிவிட்டி டு ட்ரைனிங் தி டேட்டா. டேட்டாவை ரொம்ப ட்ரெயின் பண்ண எரர் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்படி வரது தான் வேரியன்ஸ். ஸோ இது ரெண்டுனால தான் நம்மளுக்கு அந்த ப்ரெடிக்ஷன் எரர் வருது. ஸோ இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. லோ வேரியன்ஸ் லோ பயஸாக இருந்தால் நம்மளுக்கு டேட்டா எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். இதுவே லோ வேரியன்ஸ் ஹை பயஸாக இருந்தால் இந்த இடத்துல மூவ் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அந்த கிளம்ஸியான டேட்டா அங்கங்கே இருக்குது. ஹை வேரியன்ஸ் லோ பயஸ்னால் ஸ்ப்ளிட் ஆகிட்ருக்கும் டேட்டாஸ். ஹை வேரியன்ஸ் ஹை பயஸ்னால் அவுட்டரில் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம இங்கே சொல்லியிருப்போம். லோ பயஸ் லோ வேரியன்ஸ்னால் அந்த சிஸ்டம் ஐடியல் மாடல் சொல்லலாம். ஆல் ஹேரோஸ் இட் த சென்டர், எல்லாமே சென்டர் பாயிண்டில் வரும். ஹை பயஸ் லோ வேரியன்ஸ்னால் ஆரோஸ் குரூப்ட் பட் ஃபார் ஃப்ரம் சென்டர், கன்சிஸ்டன்ட் பட் ராங். ஹை பயஸ் இங்கே இருக்குது, ஹை பயஸு லோ வேரியன்ஸ். இது பாருங்கள், அந்த சென்டரில் இருக்காது, தூரமாக வந்துட்டுருக்கோம். அப்போ இது வந்து டேட்டாவை நம்ம எடுத்துக்கூடாது. இது வந்து அசம்ஷனாக எடுத்துக்கூடாது. அப்போ இது ராங். சென்டராக இருந்தால் பெஸ்ட்டு. நெக்ஸ்ட் லோ பயஸ் ஹை வேரியன்ஸ். இது வந்து ரைட் ஐடியா பட் அன்ஸ்டேபிள். ஃபார் எக்ஸாம்பிள் லோ பயஸு ஹை வேரியன்ஸ் இந்த சிஸ்டம். இதில் பாருங்கள் டேட்டாஸ் எல்லாம் சென்டரில் தான் இருக்குது. இது பெஸ்ட்டு, ஆனால் இது வந்து ஓரளவுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா டேட்டாஸ் எல்லாமே இந்த ரீஜன்லேயே இருந்துச்சுன்னா அப்போ நம்ம எடுத்துக்கிற அசம்ஷன் கரெக்டுன்னு முடிவுக்கு வரலாம். ஆனால் இது முடிவுக்கு வர முடியாது, அங்கங்கே இருக்குது, ஆனால் சென்டரில் தான் இருக்குது. ஓரளவுக்கு கரெக்டுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஹை பயஸ் ஹை வேரியன்ஸ் ரொம்ப வர்ஸ்ட் கேஸ். ஹேர் வாஸ் ஸ்கேட்டர்ட் அண்ட் ஆஃப் டார்கெட். நம்ம டேட்டாஸ் இங்கே இருந்தாலே தப்புன்னு சொல்லுவோம் வெளியில் அவுட்டர் ரீஜனில். அதுவும் அவுட்டர் ரீஜனில் கிளம்ஸியாக அங்கங்கே இருந்துச்சுன்னா மொத்தமாகவே அது நம்ம எடுக்கிற கொஷினுக்கு ஆன்சர் அங்கே இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு கான்செப்ட் அண்டர் ஃபிட்டிங் ஓவர் ஃபிட்டிங். இப்போது இந்த லைனுக்கு இதிலே நம்மளுக்கு அந்த பாயிண்ட்ஸ் டேட்டா பாயிண்ட்ஸ் வரணும், ஆனால் வரதெல்லாம் மேலே பக்கமாகவே இருக்கும். அதுதான் அண்டர் ஃபிட்டிங். ஓவர் ஃபிட்டிங்னால் அதுக்கு மேலவே அந்த பாயிண்ட்ஸ் நிறையா வரும், இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாறி மாறி வரும். அது ஓவர் ஃபிட்டிங்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுமே பிரச்சனை தான் எப்பயுமே. அண்டர் ஃபிட்டிங்கில் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம்னா மாடலில் லேர்ன் பண்ணிடலாம். மாடல் இஸ் டூ சிம்பிள் டு லேர்ன் த டேட்டா வெல். ஆனால் பேட்டர்ன்ஸ் நம்மளுக்கு மிஸ் ஆகும் அண்டர் ஃபிட்டிங்கில். ஏன்னா இங்கே இருக்க பாயிண்ட்ஸு கொஞ்சம் கம்மியாக கீழே இருக்கும். ஸோ அதனால் அந்த பிரச்சனை வரும். ட்ரைங் டு ஃபிட் ஏ ஸ்ட்ரைட் லைன் ஆன் ஏ கர்வ்டு பேட்டர்ன். இப்போ டேட்டாஸ் இங்கே இருக்குது, அப்படி இப்படி இருக்குது, இதை வச்சு நம்ம அப்படியே ஒரு லைனை ட்ரா பண்ண பார்ப்போம். ஸோ அந்த டைம் வரது தான் அண்டர் ஃபிட்டிங். யூஸ் ஏ மோர் காம்ப்ளெக்ஸ் மாடல் ஆர் மோர் டேட்டா. அதிகமான டேட்டா பயன்படுத்தும் போது நம்ம லைன் அழகாக வரையலாம். 2-3 டாட் மட்டும் இருந்துச்சுன்னா அதை வச்சு ஸ்ட்ரைட் லைன் வரைய முடியாது. ஸோ நிறைய டாட்ஸ் அந்த இடத்துல கொட்டிச்சுன்னா ஸோ இது இந்த பக்கம் தான் போகுதுன்னு ஒரு லைன் வரையல. எக்ஸாம்பிள் இந்த சைக்ளோன் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இது தான். நெக்ஸ்ட் ஓவர் ஃபிட்டிங் லோ பயஸ் ஹை வேரியன்ஸ். ரொம்ப காம்ப்ளெக்ஸ் மாடலாக இருக்கும், நிறைய நாய்ஸ் இருக்கும், அதை கூட நம்ம என்ன பண்ணலாம்னா லேர்ன் பண்ண முடியும். ஃபிட் த ட்ரைனிங் டேட்டா டூ வெல் பட் பர்ஃபார்ம் போர்லி ஆன் நியூ டேட்டா. அங்கே இருக்கிற டேட்டாவை ஈஸியாக லேர்ன் பண்ணிடலாம். புதுசாக டேட்டா வந்துச்சுன்னா அது எங்கேயாவது போய் நின்றுடும். அதை நம்ம அதுக்குன்னு தனியாக கிளாஸிஃபை பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். எ வேவி கர்வ் ஃபிட்டிங் எவ்ரி ட்ரைனிங் பாயிண்ட் பர்ஃபெக்ட்லி. இதுதான் இந்த வேவி கர்வ். பாருங்கள், இந்த வேவி கர்வ். ஸோ இது நம்ம வந்து ஒரு ரீசனாக சொல்லலாம். ஓகேங்களா? சிம்பிளிஃபை த மாடல் ஆர் யூஸ் ரெகுலரைசேஷன் டெக்னிக்கை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், இந்த டேட்டா செட்டை லேர்ன் பண்ணலாம். The goal is to balance both bias and variance for the best performance. ஸோ ஒரு மாடல் வந்து நல்ல அவுட்புட் கொடுக்கணும், ஓரளவுக்கு ஒரு 90% பர்ஃபெக்ஷன் இருக்கணும்னா நம்ம இந்த பயஸும் வேரியன்ஸும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் அந்த அல்காரிதம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அப்படி பண்ணலன்னா அவுட்புட் எல்லாமே நம்மளுக்கு தப்பாக வரும். ராங் அசம்ஷன்ஸ் தான் எல்லாமே இருக்கும். ஸ்க்ரீன்ஷாட் டைம்.
ஃபர்ஸ்ட் இண்டக்டிவ் பையஸ்னால் என்ன, டெஃபினிஷன் எழுதணும். அப்புறம் அதில் இருக்கிற கேண்டிடேட் எலிமினேஷன் அல்காரிதம், என்ஜாய் ஸ்போர்ட் எக்ஸாம்பிள் வச்சு எப்படி வந்து அதை ஜென்ரலைஸ் பண்ணுறது, இண்டக்டிவ் பையஸ்னுடைய நார்மல் ப்ராப்பர்ட்டிஸ், இண்டக்டிவ் லீப்னா என்ன, கேண்டிடேட் எலிமினேஷன் அல்காரிதம்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, பையஸ் ட்ரேட் ஆஃப்னா என்ன, அதில் பையஸ்னால் என்ன, வேரியன்ஸ்னா என்ன. ஸோ பையஸும் வேரியன்ஸும் வச்சு அதோடைய கேட்டகரிஸ். நெக்ஸ்ட் அண்டர் ஃபிட்டிங்னா என்ன, ஓவர் ஃபிட்டிங்னா என்ன, அண்டர் ஃபிட்டிங்க்கு தியரி, ஓவர் ஃபிட்டிங்க்கு தியரி. ஃபைனலாக நம்ம சொல்கிறது ரெண்டுமே பேலன்ஸாக வச்சுக்கிட்டா தான் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.